காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்கிற மத்திய அரசிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி தெரிவித்து வருகிறார்கள். இந்த தீர்ப்பை காவிரி டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகள் கொண்டாடி மகிழ்ந்து வருகிறார்கள். தஞ்சையில் குழுமிய விவசாயிகள் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் இந்த தீர்ப்பை வரவேற்று வருகிறார்கள். அவ்வளவு பெரிய கலவரத்திற்கும் இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காததான் காரணம் என்று மத்திய அரசை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் கண்டித்திருக்கிறது. இனியாவது மத்திய அரசாங்கம் பொறுப்புணர்வை உணர்ந்து செயல்பட வேண்டும். உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியம் காவிநீர் பங்கிட்டு ஒழுங்காற்றுக்குழு அமைத்து தமிழக விவசாயிகளை பாதுகாக்க முன்வர வேண்டும். 2013 நடுவர் மன்றம் தீர்ப்பளித்ததிலிருந்து நடுவர் மன்றம் கேட்டும் மேலாண்மை வாரியம் கேட்டும் தொடர்ந்து தமிழக விவசாயிகளும் அனைத்து அரசியல் கட்சிகளும் அனைத்து விவசாய சங்கங்களும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாகவே இதை தமிழக விவசாயிகள் கருதுகிறோம். உச்சநீதிமன்றம் 4 வார காலத்திற்குள்ளாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. இதனை மத்திய அரசு உடனடியாக அமுல்படுத்துவதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இதன் பிறகும் எந்த விதத்திலும் காலம் கடத்தக்கூடாது. தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைக்கக்கூடாது என்பதற்காகவே ஒரு இடைக்கால கமிட்டி அமைச்சாங்க. அந்த கமிட்டி செல்லாதுன்னு தான் இன்னைக்கு கர்நாடகம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கு. இந்த சூழ்நிலையில் நல்லதொரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கு. அதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கும் தமிழக அரசுக்கும் நன்றி தெரிவிக்கிற சூழ்நிலையில் உடனடியாக 28 நாட்களுக்குள்ள இந்த ஆணையத்தை அமைக்கணும்னு எதிர்பார்க்கிறோம்.